வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உலகம் முழுவதும் பரவி வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொங்கல் ரெசிபி தான். பொங்கல்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், கல்கண்டு பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு தான் பார்த்துருப்பீங்க. நான் சிறுதானியத்தை பயன்படுத்தி பொங்கல் செய்ய போகிறேன். பேரிச்சை திணை பொங்கல் செய்ய போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பொங்கல் செய்ய திணையும் பாசிப்பருப்பு முதல்ல வறுக்க போகிறோம். 4 கிராம் அளவுள்ள திணையை சேர்த்துக்கோங்க. 100 கிராம் அளவுள்ள பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திணையும் பாசிப்பருப்பு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. பொன்னிறமாக வறுபட்டதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 250 கிராம் அளவுள்ள பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுடுதண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாரம்பரிய முறைப்படி சமைக்க போகிறேன். விறகடுப்பையும் மண்பானையும் பயன்படுத்தி சமைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கேஸ் அடுப்பில் சமைச்சிக்கோங்க. பொங்கல் பானில் 1/4 அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 200 மில்லி அளவுள்ள பால் சேர்த்துக்கோங்க. பானையில் 3/4 அளவு தண்ணி சேர்த்துட்டு பொங்கி வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இவ்வளோ கொதிச்சுட்டு இருக்கும்போதே பாசிப்பருப்பையும் திணையும் ஊற வச்சுக்கலாம். திணையை 10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா நல்லா 2 தடவை இல்லாட்டி 3 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்ததுக்கப்புறமா திணையும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நான் எதுக்கு திணையை வறுத்து ஊற வச்சு கழுவி எடுத்து வைக்கிறேன்னா திணையில் இருக்கிற உமியை நீக்கிறக்காண்டி. நல்லா குழஞ்சி வர வரைக்கும் திணையும் பாசிப்பருப்பு குழையிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. திணை இப்போ நல்லா குழைய வந்துருச்சு. குழைய வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கோங்க. நான் செஞ்சதில் அதிகமாகிடுச்சு. இப்போ அதனால் திணையை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா கிண்டி விடுங்க. வெல்லத்தை 600 கிராமை 2ஆக பிரித்து சேர்த்துக்கோங்க. நல்லா அடிக்காங்க கிண்டுங்க. மீதம் இருக்கிறத சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல். வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நெய்யோட வாசனை வர வரைக்கும் நல்லா காய வச்சுக்கோங்க. நெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, ஏலக்காய், பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, ஏலக்காய், பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. திணை பேரிச்சை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வர இருக்கிற பொங்கலுக்கு இந்த திணை பேரிச்சை பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.